பைத்தியக்காரன். அவன் மருத்துவம் 8 பேர் நல்ல ஆளு, ஒரு ஆள் எப்படி இருக்காரு, விவரம் தெரியாத ஆளா இருக்கிறாரு. அவன் மகரமுன் 8 பேர் நல்லவன், ஒரு ஆள் எப்படி இருக்காரு, 9வது ஆள் எப்படி இருக்காரு, அவர் மகரமான ஆளா இருக்காரு. நம் இப்ப ஆகதும் யாருடைய கையும் வெட்டப்படாது. 9 பேர் திருட போறாங்க. திருட போகும்போது என்ன செய்யணும், ஒரு பைத்தியக்காரனை கூட வச்சுக்கணும், ஒரு கிறுக்கனவன் நம்மளோட வச்சுக்கணும். அது வைத்துக் கொண்டோம் என்றால் அந்த 9 நம்ம 8 பேரும் கொள்ள அடிச்சுட்டு அந்த கிறுக்க நம்மளோட இருக்காங்க. இதன் காரணமாக 8 பேருக்கு கையை வெட்டக்கூடாது. என்ன சட்டம் இது? இப்படித்தான் திருடு இப்படி கொள்ள அடிக்கலாமா? உங்களோட இப்படி இந்த மதுரப் கிதாபில் படித்தவர்கள் இதை படித்துக் கொண்டு கொள்ளையடித்தால் இதை ஒத்துக்கொள்வீர்களா? இந்த மாதிரி குப்பைகள் தான் இந்த மதுரப் நூல்களில் நிறைந்து காணப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்பதை இந்த குப்பைகளை படிக்கக்கூடியவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்பதை இங்கே நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அடுத்த ஒரு விஷயத்துக்கு வரணும். ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, நெஞ்சில் கைகட்டக்கூடிய ஹதீஸ் லதீஃபு அல்ல சிமாக் என்ற அறிவிப்பாளர் செய்கிறாரு இடம் பெறுகின்றார். நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டும். அரபியில் படித்து சொன்னேன், தவறாக இருந்தால் நான் படித்த தவறு என்று நிரூபிக்க வேண்டும். புத்தகத்தை கேட்டால் பக்கங்களை எடுத்து காட்டுகின்றோம், நிரூபித்து காட்ட வேண்டும். அடுத்து ஒரு சின்ன விஷயத்துக்கு வரணும். நாம் நெஞ்சில கைகட்டுற பாருங்க, இந்த ஹதீஸ் லதீஃபு அப்படின்னு சொல்றாங்க. லதீஃபா செய்திகள் இருக்கு, நாம் ஆதாரம் காட்டுகின்றோமே. அகமதில் இடம்பெற்றுள்ள செய்தி, இந்த செய்தி லதீஃப் கிடையாது. ஹதீஸ் கலையை முறையாக ஆய்வு செய்யக்கூடியவர்கள் ஹதீஸ்களை எப்படி செய்யணும், அது அந்த கருத்துக்கள் அந்த உசூல்கள் சரியா என்பதை தனியாக வாதம் செய்து கொள்வோம். ஆனால் ஹதீஸ்களை அடிப்படையில் ஒரு நியாயமாக ஆய்வு செய்யக்கூடிய ஒருவன் அந்த ஹதீஸை லதீஃப்னு சொல்ல மாட்டான். அல்ல கபீசா என்ற அறிவிப்பாளர் மேல ஒரு விமர்சனம் சொல்றாங்க. கபீசா இப்னு ஹல்புத்தா என்ற அறிவிப்பாளர் மேல என்ன விமர்சனம்? இவர் யார் என்று அறியப்படாதவர். ஒரு அறிஞர் சொல்றார், இந்த கபீசா இருக்காரு, இவர் இவர் வாப்ப பேர் தெரியல, இவர் நல்லவரா கெட்டவரா தெரியவில்லை என்று ஒரு சில அறிஞர்கள் விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். ஹதீஸ் கலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளை பற்றி ஒருவர் நல்லவரா கெட்டவரா தெரியவில்லை என்று சில அறிஞர்கள் சொல்றாங்க. அவர் யார் என்று அறியப்படாதவர் என்று சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அப்படி சொல்லும் போது ஒரு ஆள் என்ன பண்றார், 2 அறிஞர்கள் சரி சிமாக் என்ற அறிஞரை பற்றி என்ன செஞ்சாங்க, அவங்க சொன்னாங்க சிமாக் என்ற அறிவிப்பாளரை பற்றி, இந்த சிமாக் என்ற அறிவிப்பாளரை பற்றி அவர் லயீஃப் என்று பல அறிஞர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது எப்படி சொல்றாங்க, இந்த சிமாக் என்ற அறிவிப்பாளர் குறிப்பிட்ட அறிவிப்பாளர் வழியாக இவர் லயீஃபான ஆளு, இவர் எப்போது தவறாக அறிவித்தார் என்றால் இவருடைய அறிவிப்புகள் எப்போது தவறாகும் என்றால் சிமாக்கின் இக்ரிமத்த ஹாஸத்தன் முல்தரிபத்துன் விவாயத்துஹு அன் இக்ரிமத்த ஹாஸத்தன் முல்தரிபத்துன். சில அறிஞர்கள் இந்த சிமாக் இப்னு ஹல்ப் என்ற அறிவிப்பாளர் அறிவித்தால் பலவீனம் சொல்றாங்க. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, இவர் எல்லா அறிவிப்பாளர் வழியாக அறிவித்தாலும் பலவீனம் கிடையாது, இவர் இக்ரிமா என்ற அந்த அறிவிப்பாளர் வழியாக அறிவித்தால் மட்டும்தான் அது முல்தரிபத்துன் என்று செய்றாங்க. அந்த அறிவிப்பாளர் யாக்கூப் என்ற அறிஞர் செய்றாரு சொல்லி காட்டார். அதே மாதிரி இன்னும் ஒரு ஒமன் சமியாமின் கதீமன் மிஸ்லு ஷுபா வ சுஃபியான் ஃபஹதீஸுஹும் அன்ஹு ஸஹீஹுன் முஸ்தகீமுன். இவர் ஆரம்ப காலத்திலே சுஃபியான் மற்றும் ஷுபா என்ற அறிஞர்களிடம் கேட்டிருக்கின்றார். இந்த சுஃபியான் ஷுபா என்ற அறிஞர்களிடம் இவர் கேட்டிருக்கின்றாரே, அந்த ஹதீஸ்கள், அந்த சுஃபியான் ஷுபா வழியாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் அன்ஹு ஸஹீஹுன் முஸ்தகீமுன், அவை சரியானதை, முஸ்தகீமுன் உறுதியானது என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் இந்த சிமாக் இப்னு ஹல்பை சொல்றாங்க. இவர் பலவீனமானவர் தான். எப்ப பலவீனம்? இக்ரிமா வழியாக அறிவித்தால் மட்டும்தான் பலவீனம். இவர் சுஃபியான் வழியாக ஷுபா வழியாக அறிவித்தால் முஸ்தகீமாக. அதனால நம்ம சொல்றோம், நெஞ்சில் கையெழுத்தக்கூடிய ஹதீஸ் இந்த சிமாக் இப்னு ஹல்ப் என்பவர் சுஃபியான் வழியாக அறிவிக்கின்றார். சிமாக்கிடம் என்று கேட்டவர் சுஃபியான் என்பவர் தான். அவர் வழியாக அறிவித்தால் உறுதியான செய்தி என்று தஹ்ரீபுல் கமால் என்ற நூலில் செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரம் கேட்ட எடுத்து செய்கிறோம், தருகின்றோம். அவர்கள் வைத்த மற்ற கேள்விகளுக்கு அடுத்தடுத்து பதில் வந்து கொண்டே இருக்கும், எதையும் விட மாட்டோம். அதுக்கடுத்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறைக்கு சுன்னத்துக்கு மாற்றமாக சொல்லப்பட்ட மற்றொன்றை உங்களுக்கு எடுத்து சொல்றோம். இஆனத்து தாலிபீன் பாகம் 1 பக்கம் 205 இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. வசுன்ன நுத்குன் பிமன்லியின் கபில தக்பீரி லி சாயிதல் லிசான் வல் கல்ப.
நிய்யத்தை வாயால் மொழிவது வாயால் சொல்லுவது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது கபில தக்பீர் சொல்வதற்கு முன்னர். ஏனென்றால் இது சாயுதல் லிசானுல் கல்ப, நாட்கள் சொல்லுவதும் உள்ளமும் ஒன்றுபடுவதற்காக வேண்டி, ஒன்று சேர்வதற்காக வேண்டி நிய்யத்தை சொல்லும்போது வாயால் நீங்க சொல்லணும்னு சொல்லி சொல்றாங்க. அன்பு தோழர்களே, எங்களை பார்த்து நீங்க பதில் தரல என்று சொல்லுகிற தார்மீக உரிமையே இப்ப இல்லாம போச்சு. அந்த தரப்புக்கு நாங்க பதில் தரமாட்டோம்டா சொன்னோம். எங்களோட பேச்சுல ஒரு இதுல அப்படி பதில் தரமாட்டோம்னு சொன்னதா காமிக்க முடியுமா? பதில் தருவோம் எத்தனை தடவை சொல்லி இருக்கிறோம். இப்பவும் சொல்றேன், பதில் தருவோம் நீங்க காமிக்கணும். நீங்க எங்கிட்ட பக்கம் கேட்டீங்கல்ல, நேற்று ஒரு கிதாபு கேட்டீங்க, பக்கம் எங்க இருக்கு, பக்கத்துல காமிச்சோம். மக்கள் விளங்குறாங்க. இவங்க எல்லாம் உழைத்து முயற்சி பண்ணி கரெக்டா கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சும்மா பேச்சுக்கு குற்றச்சாட்டு அழிவிட்டு முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படி வந்திருக்காங்க. மக்கள் அப்படிதான் வழங்குறாங்க. நாங்க ஆக்கப்பூர்வமான விவாதத்துக்கு வந்தோம். நீங்க குர்ஆன், நீங்க அதுக்கு விளக்கம் என்ன? மக்கள் புரிவாங்க. குர்ஆனுக்கு இப்படி விளக்கம் இருக்கும். வந்து 2 நாள் வர்றாங்க, எவ்வளவு விளக்கங்கள் தெரிஞ்சிருப்பாங்க தெரியுமா? குர்ஆன் ஹதீஸை நம்ம ஆய்வு செஞ்சு ஆரம்பிச்சா பல நாட்கள் புத்தகங்களை படித்து பெறுகிற ஞானத்தை பற்றி சொல்வார்கள். அதற்காக உழைப்பு, வியாபாரம் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே பத்திரிகையில சொன்னீங்கல்ல, அதெல்லாம் வெளியேற்றப்படுவாங்க. சொல்லியாச்சு, வாலண்டியர்ஸ் பேசுறதுக்குலாம் அதிகாரம் கிடையாது. அதனால இதுவெல்லாம் இப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருந்ததுதான். இது புதுசா ஒண்ணும் கிடையாது. அது தப்புன்னு சொல்றது எங்க வாழ்க்கை தரணும். அதை நிரூபிக்க தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். ஏன் இப்ப நீங்க இதுவரைக்கும் தரல, பதில் சொல்லல அப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியும்? நாங்க தான் பதில் சொல்றோம்னு சொல்றோம். எத்தனை தடவை சொல்லிட்டோம். மக்கள் நினைக்கிறாங்க பின்னால வந்ததுக்கு மட்டும் படிச்ச காமிச்சிட்டோம் நினைக்கிற சொல்றாங்களே. முன்னாள் என்னாச்சு, அதெல்லாம் கிடைக்கலையா? வாசிக்க தெரியாத நிலையில இருக்கிறாங்களா? மக்கள் இருக்கிறாங்க. இவங்க கேட்டோன்னு கொடுக்கறாங்களே, அது உண்மையிலே உழைச்சு தகுந்த ஆதாரத்தை வந்திருக்கிறாங்க. அங்க போவோம், 4 குற்றச்சாட்டு அது வீசும், அப்படி இப்படின்னு முடிச்சு விடுவோம். அதுல வெற்றி கிடைச்சிடும். இதுவா அதுக்காக நேரத்தை செலச்சிடும், பொன்னான நேரத்தை செலச்சுதான் வந்திருக்காங்க. இதுதான் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயமாக்க. எத்தனை பத்திரிகை எழுதிருக்கீங்க, எத்தனை கேசட்ல பொதுவாக பேசுங்க, முடிஞ்சு போன விஷயங்க. அது சரியா இல்லையான்னு விவாதிக்கதான் அந்த அரங்கம். இதையே நீங்க சொல்றதா இருந்தா இந்த அரங்குக்கு தேவையில்லையே. இதுக்கு ஒரு செலவழிச்சு செய்யணுமே, ஏற்கனவே செஞ்சதுதானே. அதெல்லாம் இப்ப நீங்க சொல்லணும். அது எங்களுடைய பதிலுக்கு ஆக்கப்பூர்வமா ஒத்துழைப்பு வழங்கணும், தீர்மானத்தின் அடிப்படையில். ஏன் நான் வாசிக்க சொல்றோம், நீங்க தப்பா விளங்கிருக்கேன்னு சொல்லி வாசிதான் வச்சுக்கிறீங்க. இந்த மக்கள் மன்றத்துக்கு சொல்லிடுவோம், இப்படி இருக்குது, இங்க தவறா விலங்கு இப்படி விளங்குனாங்க, அதனாலதான் அப்ப மக்கள் வழங்குவாங்க. இனிமே என்ன கப்சா அடிச்சாலும் பொய்யாதான் வழங்கிப்போம் மக்களுக்கு. என்ன அப்படிதான் ஆயிப்போச்சு. இந்த கப்சா தெரியக்கூடாதுனாலதான் இதுவரைக்கும் வரவே இல்லை. அப்படி இப்படி இருந்தாங்க, இருக்குன்னாங்க. வாசிப்போம், அரபி தெரியும், எல்லாம் இருக்குதுல, ஏன் வாசிக்கல? வாசிச்சுட்டு தாங்க, நான் பதில் சொல்றோம். அதுல பதில் இருக்கிறது. ஏன்னா தர்றோம் சொல்லி வியாதம் முடியும் போதா இந்த பாம்புக்கேரி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அவன் இந்த அப்படியே கட்டி போட்டு காமிப்பேன் சொல்லி கடைசியில் காசை வாங்கிட்டு காமிக்காம போயிடும். ஏன்னா காமிச்சாலும் வச்சுக்கிற 2 ஏதாவது ஒண்ணு செத்து போகும், அப்புறம் குழைப்பு இருக்காது. கடைசி ஒண்ணு காமிக்க மாட்டான்ல. அந்த மாதிரிலாம் இருக்குது. தர்றோம் இது வரைக்கும் ஏன் தரல? நேரம் பத்தல, தேடிக்கிட்டு இருக்கோம், தர்றோம் அப்படி சொல்லுங்களேன். அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க காமிக்காத வரைக்கும் நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்க தப்பா விளங்குறீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் கேட்கணும். நீங்க தப்பா விளங்குறீங்கிறோம். எப்படி குர்ஆன் ஹதீஸெல்லாம் தப்பா விளங்கி மக்கள் மன்றத்தில் வச்சுக்கிறோம், அரபி தெரியாத இளைஞர்களும் அப்பாவி மக்களும் சில பேர் அதை ஒப்பு கொண்டாங்களோ, அந்த மாதிரி இதையும் ஒப்பு கொண்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த குற்றம் இது வெளிப்பற்ற கூடாது, காமிச்சுட்டா போச்சு. அதனாலதான் தரல. நீங்க இன்னும் 1000 வச்சாலும் சரிதான், மக்கள் மன்றம் தெளிவா புரியுது. என்ன பிரயோஜனம்? அவதான் பதில் தர்றாங்களே, அந்த வேலையை பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் கொடுங்க, அவங்க பதில் சொல்லட்டும், அப்புறம் இங்க அடுத்த குற்றச்சாட்டை எல்லாம் அப்படிதான் 2 தடவை அப்படிதான் வச்சிருக்காங்க. அப்புறம் நீங்க வந்து சொல்லிக்கிட்டே போனா இப்படி பதில் சொல்ல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, கையை போட்டு வச்சுக்கிட்டு சாப்பிடுன்னா எப்படி சாப்பிடுறது? அவிழ்த்து விட்டு சாப்பிட சொல்லு, அதுக்கு மேல சொல்லா பதில் சொல்லலாம். அப்ப அதனால தெளிவா இருக்கிறாங்க. அப்ப வந்து ஆபாசம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்காக தான் ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை வச்சாங்க எங்க தரப்புல இருந்து. ஆபாசம் இருக்கிறது என்று எழுத்தை மையமா வச்சு இவ்வளவு ஆபாசப்படுறீங்களே, உங்களுடைய கூற்றுப்படி ஒப்புக்கொண்டா ஆபாசம் கூடாது. இவ்வளவு இதா இருக்கிறீங்களே, பெண்களை பள்ளிக்கு கூப்பிட்டுட்டு ஆண்கள்